வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சாதாரண கிழமை இல்ல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதனால இன்னைக்கு ஒரு 7:30 மணியா போல எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்மளுடைய அழகான கூந்தலை வெயில்ல காய வச்சுட்டு எங்க இவ்வளவு சீக்கிரமா போக போறோம்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு சர்ச்சு தான் போக போறேன். நான் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போறது வழக்கம். அதுக்கோசம் மஜாவா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சர்ச்சுக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டேன் நண்பர்களே. அப்புறம் அதெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அப்புறம் எனக்கு டைட்டான பசி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டுல வேற தோசை பொறுமையா தான் சுடுவாங்க, அது வரைக்கும் நம்மளாலலாம் காத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொந்த வீட்டிலேயே திருட்டு போன மாதிரி ஆராய்ஞ்சு பார்த்ததுல இந்த குச்சி சிப்ஸ் கிடைச்சது நண்பர்களே. அதை சும்மா சாப்பிட்டு இருக்கும் போது டபால்னு எங்க அம்மா இந்தாடா தோசைன்னு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாங்க. சரி, அப்படியே பொறுமையா 20 தோசையும் குச்சி சிப்ஸையும் சேர்த்து போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு மத்தியானம் ஒரு 11 மணி டு 4 மணி வரைக்கும் ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு எழுந்து முடிச்சிட்டு சரி வீட்டுக்குள்ளேயே இருந்தா வேலையாவாதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்குக்கு வந்துட்டேங்க இயற்கையை ரசிக்க. அப்படியே அந்த பார்க்குல இயற்கையை ரசிச்சுக்கினே 1 மணி நேரம் அங்கேயும் தெரியாம தூங்கிட்டேன். என்னன்னே தெரியல, ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டைட்டா தூக்கம் வருது. இதுக்கு ஏதாவது நோய்க்கான அறிகுறியானும் தெரியல. ஆனா முக்கியமா நைட்டு படுத்து தூங்கலான்னு பார்த்தா ஒரு பொட்டு தூக்கம் கூட வர மாட்டுதுங்க. உங்களுக்கும் இதே நோய் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போய் தூக்கம்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நீங்க இன்னும் மேலும் நல்லா இருக்க வாடா மச்சான ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணிப்பீங்க தெரியும். என் மேல உங்களுக்கு ஃபுல் லவ் தெரிஞ்சு போச்சு. ஐ லவ் யூ டூ. அப்புறம் ஒரு சாயங்காலம் 6 மணியா போல மத்தியான உணவை சாப்பிடலான்னு வீட்டுக்கு போயிட்டேன். அங்க போனா எனக்கோசம் எங்க வீட்டுல மீன் குழம்பு, வறுத்த மீனுன்னு எல்லாத்தையும் தடபுடலா செஞ்சு வச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கினே இந்த நாளையும் முடிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். நம்ம கண்டிப்பா அடுத்த நாள் வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் வாடா மச்சானை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.